ஸோ அந்த அன்பாக்சிங் நான் ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ ஃபைல் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ ஹெட்ஃபோன் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்ததுன்னா உங்களோட வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணணும். ஸோ அந்த பேக்கிங் ப்ரொசீஜர் வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அண்ட் தென் உங்களோட ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் ஆகி ஒரு 4 to 5 டேஸில் வந்து உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 days or 12 days வந்து கண்டிப்பாக ஆக தான் செய்யும். ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் விஷயம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எந்த ஒரு அன்பாக்சிங்கோ இல்லை எக்ஸ்ப்ளனேஷனோ பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் அப்படின்றது வாங்குவோம். ஸோ கொஞ்ச நாள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவோம். அது ஹெட்ஃபோன் போயிடுச்சு, வாரண்ட்டி இருந்தோம் கிளைம் பண்ண தெரியாமல் நிறைய பேர் வந்து ஹெட்ஃபோன் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months முன்னாடி நினைக்கிறேன். ஸோ என்னோட ஹெட்ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து எப்படி ப்ரோ வாரண்ட்டி கிளைம் பண்ணுங்க, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எனக்கும் அது மாதிரி ஆகிடுச்சு, நான் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுவேன் எப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதால் தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ உங்கள் ஹெட்ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகலனாலும் பரவாயில்ல, வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ ஃபியூச்சரில் ஆனால் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஸ்கிரிப்டட் இல்லை. ஸோ சில ஸ்க்ரீன்ஷாட்ஸை வச்சு தான் வண்டியை ஓட போகுது இந்த வீடியோவில். ஸோ அதில் வீடியோ லென்த்தாக இருந்ததுனா முழுசாக பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. அதே எப்பயும் போல் சேனலுக்கு சேர்ந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ 1000 ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை நான் சொல்கிறேன் நம்ம 1000 ரீச் ஆனதுக்கப்புறம். அந்த மறக்காம வீடியோ லைக் போட்டுருங்க. ஸோ நான் ஏன் வீடியோ லைக் போட சொல்கிறேன்னா, ஸோ இது மாதிரி வேறு யாராவது ஹெட்ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிட்டு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மேபி ரெக்கமெண்டேஷனில் காட்டுறதுக்கு தான் நான் வந்து லைக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதே டவுட் இருந்தால் கான்வர்ஸ் லீவ் பண்ணுங்கள். டிஸ்கார்டில் வந்து ஜாயின் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியல வீடியோன்னு நான் வந்து அங்கே டேரெக்டாக அவங்க கூட பேசுகிறேன். அண்ட் தென் இப்போ அவங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு டோட்டலாக 3 விஷயம் தேவை. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோனோட டப்பா. ஸோ ஹெட்ஃபோனோட டப்பா ஏன் சொல்கிறேன்னா, அது உள்ள நம்மளுக்கு வந்து வாரண்ட்டி ரிலேட்டடான காட்சியில் தந்திருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கம்பெனியை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன். ஸோ ஹெட்ஃபோன் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்ததுன்னா உங்களோட வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணணும். ஸோ அந்த பேக்கிங் ப்ரொசீஜர் வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். ஸோ 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். ஸோ 2 கம்பெனியுமே நான் பார்த்து வரைக்கும் போல்ட், அதுக்கப்புறம் போட். ஸோ 2த்துக்குமே நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தான் அவைலபிளாக இருந்தது லாங்குவேஜ். ஸோ தமிழ் வந்து இல்லை. உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பேசலாம், இல்லை நீங்களே பேசலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி தடுமாறினாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து ப்ரொசீஜருக்கு போயிடலாம். ஸோ நான் எப்படி வாரண்ட்டி கிளைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். அதேமாதிரி நம்மளுக்கு வந்து போல்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் நம்ம ப்ராடக்ட் ஏதாவது ஃபால்ட்னா அப்புறம் நம்மளால் கிளைம் பண்ண முடியும் வாரண்ட்டியை. ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட் நம்ம வந்து போட் ஹெட்ஃபோன்ஸ்க்கு எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் போல்ட் தரேன். ஸோ போல்ட் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேளச்சேரியில் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துலேயே உங்களோட ப்ராடக்ட் வந்து சரி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து மற்ற ரீஜனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மும்பைக்கு சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஒயர்டு ஹெட்செட் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட மாடல் நம்பர் வந்து கீழே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பின்கோடு வந்து 101 தரேன். ஸோ 101 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேளச்சேரி கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கிட்டே போய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இதுவே நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்க பின்கோடு போட்டோம்னா சென்னையில் இருக்கிறது உங்களுக்கு வந்து டேரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கம்ப்ளைண்ட் பேஜில் வந்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒன்றா ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என் நேமை போட்டுட்டு மெயில் ஐடி போடுறேன். ஸோ மெயில் ஐடிக்கு அப்புறம் மொபைல் நம்பர். ஸோ இதில் நான் பிளாங்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ப்ரைவசி இஷ்யூ தான். அதே இப்போ நம்ம கண்டினியூ பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து சென்ட்ரல் அப்படின்ற மாதிரி போடுறேன். நான் வந்து கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ கம்ப்ளைண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். அது வந்து நான் வந்து இந்த டியூட்டோரியல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரேன். ஸோ லேண்ட்மார்க் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபில் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கன்சர்ன் பர்சனை வந்து உங்களுக்கு காலே பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வாய்ஸ் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து இன்வாய்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி. ஸோ அது வந்து பின் ஃபைலில் இருக்கும். ஸோ நீங்கள் பின் ஃபைல்லேருந்து பிடிஎஃப் ஃபைலையோ இல்லை பிக்சர் ஃபைலையோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணால் மட்டும் தான் இதில் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதுவும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி
நான் வந்து ஃப்ளிப்கார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு சைடு வேலை செய்யலை அப்படின்றது மட்டும் நான் போடுறேன். ஸோ அப்புறம் நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து நம்மளுக்கு அட்டாச் பண்ணணும். ஸோ இன்வாய்ஸ் வந்து நான் என்கிட்ட இல்லை இப்போது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் வந்து போடணும். ஸோ கரெக்டாக நான் வந்து ஆல்ரெடி போட்டதால் எனக்கு வந்து அப்படியே காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஐஎம் நாட் அ ரோபோட் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து போல்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ போல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிடணும். ஸோ ப்ராடக்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்று மெயில் வழியாக நீங்கள் வந்து அந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா நீங்கள் வந்து நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து எப்பயும் போல் நான் வந்து அவங்க எதெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, ஸோ உங்களுக்கு ஏதோ டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கார்ட் சர்வரில் வந்து கேட்கலாம். ஸோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்பயும் புரியல, நான் வந்து டேரெக்டாக அவங்க கூட பேசுகிறேன் டிஸ்கார்ட் சர்வரிலே வாய்ஸ் கனெக்ட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துடுது. ஸோ நம்மளுக்கு என்ன மெயிலோ சென்ட் பண்ணி ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் கேட்கலாம், இல்லை மொபைல் நம்பரை நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ட்விட்டர் வீடியோ வந்து அவ்வளோதான். ஓகே கைஸ், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது என்னோட போட் ஹெட்ஃபோன் வந்து நான் வந்து எப்படி நான் க்ளைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி போல்ட்டில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணோம். ஸோ கம்ப்ளைண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களோட டிக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஐ மீன் அதாவது கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னு. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நாங்கள் சைடில் போட பாருங்கள். ஸோ இது மாதிரி ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னு வரும். அதே டைமில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, உங்களோட டோக்கன் நம்பர் இது. ஸோ இதை வச்சு தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஃபர்தர் நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னால் இப்போ காட்ட முடியாது இந்த ட்ராக்கிங் சிஸ்டமில், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு எனக்கு வந்து க்ளைம் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த விஷயம் போயிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலில் என்ன ப்ரொசீஜர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம்னா, நம்ம வந்து எந்த மாதிரிலாம் வச்சிருக்கணும் ஹெட்ஃபோனை, ஸோ எந்த மாதிரி பேக் பண்ணி எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மெயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களோட கொரியர் பர்சன் வந்து உங்களோட வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் வந்து அவங்க கால் பண்ணும்போது ரெஸ்பாண்ட் பண்ண மட்டும் போதும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அக்சசரிஸும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது. ஸோ ஹெட்ஃபோனோட பாக்ஸு, பில்லு, அதுக்கப்புறம் அது கூட வந்திருக்க அக்சசரிஸ் எதுவுமே தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை மட்டும் நல்லா பேக் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரோ நான் பேக் பண்ணுறது, எந்த மாதிரி கண்டெய்னரில் பேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கவரிங் விலையெல்லாம் ஒரு சர்க்கிளான பாக்ஸில் தருவாங்களே, ஸோ அதில் தான் நான் போட்டு பேக் பண்ணி தந்தேன். ஸோ கொஞ்சம் ஃபனியாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு, பட் ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லும். ஸோ அது உள்ள ஹெட்ஃபோனை நல்லா க்ரெஷ் பண்ணாமல் லைட்டாக அப்படியே மேலோட்டமாக வச்சுட்டு ஒயிட் டேப் போட்டு நீங்கள் சீல் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌன் டேப் நீங்கள் போடாதீங்க. ஸோ உங்களுக்கு வேணால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் சென்டரில் போடுறேன். ஸோ போஸ்ட் பண்ணி ஃபுல்லாக படிங்க முடிஞ்சுதுன்னா, இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் கேளுங்க. ஸோ ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு ப்ரௌன் டேப் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ நீங்கள் வந்து கார்னர்ஸில் வேணால் ப்ரௌன் டேப் போடலாம். ஐ மீன் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து சீல் பண்ணணும். ஸோ கத்தி வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஐ மீன் டேப்பை சொல்கிறேன், டப்பாவை இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சீல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 2 days கழிச்சு ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஒரு 2 days அப்புறம் உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா 14th February நான் வந்து கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 2 days அப்புறம் எனக்கு இன்னொரு SMS வந்தது. ஸோ ப்ளூ டாக் அப்படின்ற கொரியர் பார்ட்னர் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து டோர் ஸ்டெப்லேயே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்தது. ஐ மீன் அவங்க வந்து கால் பண்ணாங்க. ஸோ நான் வந்து ஹெட்ஃபோனை போய் தந்துட்டு வந்துட்டேன். ஸோ ஹெட்ஃபோனை தந்துட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டேன் அவங்ககிட்டே, ப்ரோ எவ்வளோ நாள் போகும் ஹெட்ஃபோன் வரதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க, ப்ரோ இப்போ உங்களோட ஹெட்ஃபோன் வந்து மும்பை போக போகுது. ஸோ அதால் கரெக்டாக சொல்ல முடியாது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் ஏதாவது சென்னை லோக்கலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைச்சேரியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வேலைச்சேரியில் போய் உங்களோட வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்பயே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. இப்போ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படியே பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இது மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்ட்ரிக்கே போயிட்டு ரெடியாகி வரும். ஸோ ரெடியாகி வராது, புதுசுலாம் தருவாங்க மேக்ஸிமம். அந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் அவங்கக்கிட்ட நம்மளோட ப்ராடக்ட் போய் சேர்ந்துருச்சுன்னா, ஐ மீன் ஹெட்ஃபோன் வந்து மும்பைக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா உங்கள் ஃபேக்ட்ரிக்கு நம்மளுக்கு இன்னொரு மெசேஜ் வரும். ஸோ வி ஹேவ் ரிசீவ் யுவர் ப்ராடக்ட் யூனிட் அட் அவர் சர்வீஸ் ஹப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபர்தர் நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் வந்து இந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராப்ளம் வந்து 2 நாள் சரி பண்ணிவிடுவோம். ஐ மீன் ஒர்க்கிங் டேஸில். அது கூட நம்மளுக்கு வந்து இன்கேஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இது கலர் மேபி வேரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா, ஸோ மோஸ்ட்டாக ரீப்ளேஸ் தான் பண்ணி தருவாங்க, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு மெசேஜ் வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்வயம் போட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அது வந்து போட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் ஆனதுக்கு உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் வந்து அதில் போய் ஜஸ்ட் சைன் இன் பண்ணி பாஸ்வேர்ட் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 to 5 days வந்து உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வராது. ஸோ நீங்கள் அந்த லிங்க் ஒன்று தருவாங்க. ஐ மீன் எல்லா எஸ்எம்எஸ்லையும் நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிங்க் வச்சு தான் உங்களால் உங்கள் ப்ராடக்ட் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபைடாக வரும். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே சொல்ல வேண்டியது இப்போ சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் வந்து இல்லை உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ். ஸோ மண்டே ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து காலையிலே கால் பண்ணி இது மாதிரி நான் வந்து கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் என்னாச்சுன்னு நீங்கள் கேளுங்க. ஸோ அவங்க வந்து நான் கால் பண்ணுவோம் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அவங்களை நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நான் வந்து கால் பண்ணேன், எனக்கு வந்து மதியம் வந்து கால் வந்துடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 14th of February வந்து நான் கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 23rd of February வந்து ஐ மீன் 10 நாள் ஆயிடுச்சு. ஸோ 23rd of February வந்து எனக்கு வந்து உங்களோட பேக்கேஜ் வந்து போட்டோட சர்வீஸ் சென்டர்லேருந்து லெஃப்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்பிரஸ் பி அப்படின்ற ஒரு கொரியர் சர்வீஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட் எடுத்திருக்கு. ஸோ அதோட AWB நம்பர் வந்து இதுதான். ஸோ மகாராஷ்டிரா மும்பையிலேருந்து கிளம்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தந்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து மகாராஷ்டிராலேருந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ அந்த அன்பாக்சிங் நான் ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ ஃபைல் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் தான் என்னால் வீடியோ போட முடியல. அண்ட் தென் உங்களோட ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் ஆகி ஒரு 4 to 5 days வந்து உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 days or 12 days வந்து கண்டிப்பாக ஆக தான் செய்யும். ஓகே கைஸ், வீடியோ வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் ஆல்மோஸ்ட்டில் கேளுங்க. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் பாய் கைஸ்.